ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கோரிக்கைகள் எதுவானாலும் வரும் செவ்வாயில் நிறைவேற்றி தந்து விடுவேன். வரும் வைகாசி செவ்வாயில் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளைக்கானதை தருவதற்கு நானும் ரெடியாகிவிட்டேன். இந்த வைகாசி மாத சிறப்பான செவ்வாயில்தான் என் பிள்ளைக்கு தருவேன் என்று நான் ஒரு முறை கூறினேன். ஞாபகம் இருக்கிறது தானே? நிச்சயம் உனக்கு நான் நல்லதை தருவேன். இந்த முருகன் சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ கேட்டதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். அப்போது கர்மத்தின் பிடியிலிருந்து விலகி விடுவாய், துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி விடுவாய், பிரச்சனைகளின் பிடியிலிருந்து விலகி விடுவாய். நானே உனது தோழனாக இருந்து அனைத்தையும் காப்பாற்றுவேன். ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் என்றுதானே தோன்றுகிறது? அதை யோசித்து யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதிதான், உன் மனதில் எழும் நிம்மதியற்ற அந்த சிந்தனைகளைத்தான் கொஞ்சம் யோசித்துத்தான் பாரேன், கவனித்துத்தான் பாரேன். அவற்றால் நீ இழப்பது என்ன? உன் மனதின் நிம்மதி மட்டும்தான். உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாதபடி இருக்கிறாய்? கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கத்தான் நான் உனக்கு நிறைய அனுபவங்களை தந்து கொண்டிருக்கிறேன், புகட்டி கொண்டிருக்கிறேன். உன் மனதிற்குள் அதற்கான அஸ்திவாரத்தைத்தான் போட்டு கொண்டிருக்கிறேன். அந்த அஸ்திவாரமானது ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாக எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. கவலையே படாது, பயப்படவே பயப்படாது. உன் வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதிவிட்டாய். இல்லை தங்கமே, வரும் செவ்வாயில் நிச்சயம் உனக்கானது உன் கையில் கிடைக்கும். உன் கையில் கிடைக்க வேண்டுமென்றால் என் வேலையை தொட்டுவிடு. என் வேலை தொட்ட வேளையில் உன் கையில் உனக்கானது கண்டிப்பாக கிடைத்துவிடும். தொட்டுத்தான் பாரு. இந்த முருகன் சொல்வது உண்மை என்று உனக்கு புரியும். கொஞ்சம் உன் மனநிலையை மட்டும் கட்டுப்படுத்து. எனக்கு உன் வழி புரிகிறது. அந்த வழிக்கு மருந்து தருவேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். என் செல்ல பிள்ளை நீ. நான் உன் மீது எப்போதும் கோபப்பட்டதே இல்லை. நல்ல அறிவுரையைத்தான் தருவேன். ஆனால் அதை நீ நிச்சயமாக கடைபிடிக்கணும். கோபம்தான் உன்னை வேறு வேறு இடத்திற்கு கொண்டு செல்கிறது. கோபம் வரும்போது முருகா என்று உச்சரித்தாலே போதும், அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய்? ஆமாம், கோபப்பட்டேன். கோபப்படும் நேரத்தில் நான் கோபப்பட்டால் தான் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீயும் முற்றிலும் மாறும் மாறும் என்று நினைக்கிறாய். மாறிய பாடு இல்லை. நீயும் உன் விவரம் தெரிந்த நாள் முதல் பல பல தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதிலிருந்து மீட்பதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனம் புண்ணாகி வருந்துகிறது என்று எனக்கு தெரியும். நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில். உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். உன் பக்கத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது எதற்கு பயம்? நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலோடு என்னை பார்க்க வரும் நாளை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். பயப்படவே பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. யாம் இருக்க பயமேன் தங்கமே. சற்றும் தளரக்கூடாது, விழுந்துவிடக்கூடாது. விழுந்த பிள்ளை எழ வேண்டும்.
விழுந்து விட்டால் வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிப்பதற்கு இங்கு எக்கச்சக்க கூட்டம் இருக்கிறார்கள். அதற்குள் நீ சிக்கிக்கூடாது. நான் இருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முறை இந்த வேலை தொடு. உனக்கானதை நிச்சயமாக வரும் செவ்வாயில் கிடைக்கச் செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.